ஹலோ யூஎஸ் நீங்கள் யாரை பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளெண்டர் சாஃப்ட்வேரில் மோஷன் கேப்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மோஷன் கேப்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸில் இருக்கிற மோஷனை கேப்சர் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற மோஷன் எல்லாமே ஒரு 3D சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஒரு 3D மாடலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இது மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் நடக்கிற எல்லா மோஷனுமே அந்த 3D கேரக்டரோட அந்த ஃபேஸ்லேயே நடக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மோஷன் கேப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பிளெண்டரில் மோஷன் ட்ராக்கிங் விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அதில் நம்ம எடிட் பண்ண போகிற வீடியோவை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போய் அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வீடியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வீடியோவில் இருக்கிற அந்த ஃபேஸுக்கான அந்த டாட்ஸ் எல்லாமே இருக்கணும். அதாவது அந்த ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வீடியோவை ட்ராக் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட ஃபேஸில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு அது எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Ctrl+Left யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஒவ்வொரு ட்ராக் பாயிண்ட்ஸும் க்ரியேட் ஆகும். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த மார்க்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் இது மாதிரி ஒரு ட்ராக்கரை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ட்ராக்கரையும் க்ரியேட் பண்ணும்போது அந்த ட்ராக்கரை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் ட்ராக் பண்ணணும். கீழே இருக்கிற அந்த ஃபார்வர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ட்ராக்கர் அந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணும். இது மாதிரி உங்களுக்கு நடுவில் மிஸ் ஆகுது, அதாவது நடுவில் அந்த ட்ராக்கர் ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் அதை மேனுவலாக எடிட் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் அந்த ஃபேஸில் இருக்கிற எல்லா மார்க்கருக்கும் அந்த மாதிரி அந்த ட்ராக்கர்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஒவ்வொரு ட்ராக்கரையும் யூஸ் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணணும். இப்போ அந்த ஃபேஸில் இருக்கிற ஒவ்வொரு மார்க்கருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ட்ராக் பாயிண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும், அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஒவ்வொரு ட்ராக் பாயிண்ட்ஸும் அந்த மார்க்கர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட 3D பிளேனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த 3D பிளேனில் உங்களோட அந்த கேமராவை சென்டரில் மூவ் பண்ணி வச்சு பாட்டம் சைடை ஃபேஸ் பண்ணி வைங்க. இப்போ உங்களோட கேமராவை மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறமா மோஷன் ட்ராக்கிங் விண்டோவில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் லிங்க் எம்டி டு ட்ராக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது அந்த ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த கிரிட்டில் ஷோ ஆகிருக்கும். இப்போ அந்த ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி அதோட சைஸ் டிக்ரீஸ் பண்ணுங்கள். கீபோர்டில் எஸ் கிளிக் பண்ணி அதோட சைஸை டிக்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோஷன் கேப்சர் டேட்டா கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபேஸ் மூமெண்ட்ஸ்லாம் இப்போது அக்யூரேட்டாக தெரியுது. இப்போ நம்மளோட 3D ஃபேஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இந்த 3D ஃபேஸ் நான் ஃபேஸ் பில்டர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். இது மாதிரி உங்களோட ஃபேஸ் பிளெண்டரில் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மேலே ஒரு ஐ பட்டன் வரும், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிளெண்டரில் அந்த 3D ஃபேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிருக்கேன். அதாவது அந்த கேமரா இது எல்லாமே டெலிட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த ஹெட் நம்மளுக்கு தேவையில்லை. அதாவது அந்த ஃபேஸ் மட்டும் தான் இப்போ நம்ம மோஷன் கேப்சர் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஹெட் நம்மளுக்கு தேவையில்லை. அது எல்லாமே எடிட் மோடில் போய் அதை டெலிட் பண்ணுங்கள். இந்த 3D மாடலை மூவ் பண்ணி அந்த கேமராவுக்கு முன்னாடி அந்த ட்ராக் பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுவீங்க. இது மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த கேமரா வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் உங்களோட ஃபேஸ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோவோட ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அது கரெக்டாக இருக்காது, அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த ஹெட் கொஞ்சம் ட்ரெயினாக இருக்கலாம். இது மாதிரி நீங்கள் இருக்கும்போது அந்த ஃபேஸ் ஒயர் ஃப்ரேம் மோடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உங்களோட ஃபேஸ் அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணுவீங்க. இப்போ அந்த வீடியோவோட ஃப்ரேம் ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம எடிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களோட 3D ஃபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ 3D பிளேனை ஓப்பன் பண்ணி அந்த ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ஸ்கிரிப்ட் பிளேனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போது ஒரு ஃப்ளாட்டான அந்த சர்ஃபேஸில் இருக்குது. இது எல்லாமே நம்ம அந்த ஃபேஸுக்கு மேலே நம்ம கொண்டு வரணும். இது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ரைட் பண்ணணும். அதாவது ஸ்கிரிப்ட் நம்ம ரைட் பண்ண போகிறதில்ல, ஸ்கிரிப்ட் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளெண்டரில் அந்த ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எங்கே சேவ் ஆகிருக்கோ அதை போய் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பைத்தான் ஸ்கிரிப்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் அதில் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் ஸ்கிரிப்டுன்னு கொடுங்க. இப்போ இது மாதிரி நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அந்த ஃபேஸுக்கான அந்த ஆர்மேச்சர் எல்லாமே க்ரியேட் ஆகும். அதாவது அதில் இருக்கிற ட்ராக் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இப்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த ஃபேஸுக்கான அந்த ஆர்மேச்சர்ஸ், அதுக்கப்புறமா அந்த வெயிட் பெயிண்ட், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இது எல்லாமே தான் இந்த ஸ்கிரிப்டில் ரைட் ஆகிருக்கு. இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களோட 3D பிளேனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ண அந்த மோஷன் கேப்சர் டீட்டெயில் எல்லாமே அந்த 3D கேரக்டரில் அப்ளை ஆகிருக்கும். இப்போ வந்து மேலே இருக்கிற எக்ஸ்ரே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் மட்டும் தனியாக பார்க்கலாம். அதாவது அந்த கிரிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஆர்மேச்சர், இது எதுவுமே தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜாவஸ் வீடியோ முடிஞ்சிச்சா? அப்ராக்சிமேட்லி இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது சார். ஓகே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் பார்த்து கிளிக் பண்ணுறேங்க.